தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நிச்சயமா 2026 தேர்தல் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதற்கு 23ஆம் தேதி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வரும் நிகழ்ச்சி அதற்கு அடித்தளம் அமைக்கும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மொழிப்போர் தியாகிகளுக்காக 25ஆம் தேதி பொதுக்கூட்டம் என்று முதலமைச்சர் சொல்கிறார். யாரோட கூட்டணி வைத்துக் கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்காக நீங்கள் கூட்டம் போடுகிறீர்கள்? எந்த காங்கிரஸ் மொழிப்போர் தியாகிகளை சுட்டுக் கொன்றதோ அவர்களோட சேர்ந்து கூட்டணி வைத்தால் அவர்கள் ஆன்மா எப்படி உங்களை மன்னிக்கும்? ஆக நீங்கள் செய்வது ஒன்று, சொல்வது ஒன்று, ஒரு முரணான ஆட்சி தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஆம்னி பஸ் பாத்தீங்கன்னா 7500 ரூபாய் 6000 ரூபாய் பிளைட்டை விட அதிகமா ஆம்னி பஸ்ஸோட விலை ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்கள் போராட்டம் இன்னும் தீர்ந்த பாடில்லை. காங்கிரஸ்ல மிகப்பெரிய குழப்பம் நிலவுகிறது. இன்னைக்கு மாவட்ட தலைவர்கள்லாம் சமூக நீதி யோடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இதுக்கு முன்னால சமூக நீதி நீங்கள் கடைபிடிக்கலையா? இல்லைன்னா இதுக்கு முன்னால ராகுல் காந்தி ரெக்கமெண்ட் பண்ணலையா? ஆக டெல்லிக்கு போன உடனே அடக்கி வாசிக்க வேண்டும் என்றால் டெல்லியில போய் அடிமைகளாக மாறிவிட்டு வந்திருப்பவர்கள் யார்? ஆக உங்கள் கூட்டணியில் பல ஓட்டைகளை வைத்துவிட்டு மற்ற கூட்டணிகளை பற்றி பேசுவதற்கு இந்தி கூட்டணிக்கு எந்த அருகதையும் கிடையாது. இன்னைக்கு ஆட்சி மாற்றம் நிச்சயம் வேண்டும். ஏனென்றால் மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான்.